கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் யாரா இருந்தாலும் இதை பார்க்குறவங்க எனக்கு மணி வந்து நிரந்தரமா தங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காலையில ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கையை சூடு பறக்க நல்லா தேய்க்கணும். தேய்க்கும் போது நல்ல சூடு வரணும். வந்ததுக்கு அப்புறம் ஜேஷ்டா தேவி சமேத உத்தாலக மகரிஷி போற்றி இந்த மாதிரி 300 தடவை கர தரிசனம், அதாவது 300 நாள் பண்ணும். கண்டினியூஸா 300 டேஸ். அதாவது 365 நாள்ல 65 நாளை கட் பண்ணிட்டோம். 300 நாள் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கர தரிசனம் பேர் ஜேஷ்டாதேவி சமேத உத்தாலக மகரிஷியை போற்றி. இப்படி பார்த்தோம்னு சொன்னால் ரேகைகள் ஒட்டி வரும். அந்த கையை பார்த்துட்டு அவனுடைய கண்ணில் முகத்தில் தேய்ச்சிக்கிடணும். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் பல் துலக்கிறது. ஸோ நான் சொல்கிறதுக்கும் மணி அட்ரஸுக்கும் என்ன சம்மந்தம்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. ஸோ முதல் எழுஞ்சிக்கும் போதே நம்ம கர தரிசனம், கரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி குடியிருக்கான்னு சொல்லிட்டு அதனால் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மினா நம்ம மூத்த தேவி மூதேவின்னு சொல்கிறோம். ஆனால் அவள் தான் லக்ஷ்மியோட அம்சம். ஸோ அதனால் இந்த கையினால தான் பணத்தை கொடுக்குறோம், கையெழுத்து போகிறோம். அதனால் இந்த கர தரிசனத்தை முடிச்சிடும்.